அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஸ்னோ. காற்று பயங்கரமாக வீசிகிட்டு இருக்கு. அப்படியே எனக்கு தள்ளுது. அப்படியே இப்போ தான் லைட்டாக விழுந்துட்டேன். ஒன்றும் பெருசாலாம் அடி இல்லை. மேலே போக போக அப்படியே இந்த ஸ்னோலாம் தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே ஸ்னோ இருக்க ஆரம்பிக்குது. நம்ம இப்போ பீக் வந்துட்டோம். அவ்வளோதான். இது ஏன்னா பீக் வரப்போகுது. சரி அங்கேருந்து நம்ம வந்தது வந்து ஜோம்சம். இந்த பிளேஸ் வந்துட்டு முஸ்தாங். இது வந்து அப்பர் முஸ்தாங்னு சொல்கிறாங்க. ஸோ ரோடில் போகிறதுக்கு நம்ம இப்படியே போய் அங்கே குட்டியாக ஒரு டெம்பிள் மாதிரி தெரியுதா, அதுலேருந்து ரைட்டில் போனால் முக்திநாத் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போகும். அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அப்படியே போய் அந்த இடத்துக்கு போவோம். அது வந்துட்டு அப்பர் முஸ்தாங். நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. அவங்க வந்துட்டு வின்டர் டைமில் வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல்லேருந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இங்கே பயங்கரமாக இருக்குது கிளைமேட். இப்போது காற்று பயங்கரமாக வீசிகிட்டு இருக்கு. அப்படியே எனக்கு தள்ளுது. அப்படியே அது காற்று அடிக்கிற ஃபோர்ஸுக்கு நான் அப்படியே விலகி போயிட்டு இப்போ சொல்லலாம்ல டர்ட்டி பூட்ஸ் அப்படின்னு. டர்ட்டி பூட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் டர்ட்டி பூட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணும்போது நம்ம மேலே ஏறுறதை விட கீழே இறங்கும் போது வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே கவனமாக வந்து நம்ம இறங்குறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எனக்கு எப்படி வலிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வலிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லும் ஸ்னோ தான். ஸோ இதில் தான் நடக்க போகிறேன். ரொம்ப கவனமாக நடக்கும். இதில் வச்சு அப்படியே வலிக்கி விட்டுருச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்னோலெல்லாம் வந்துட்டு அது ஸ்னோவில் இறங்கும் போது வந்துட்டு இப்படி காலை வச்ச உடனே சல்லுன்னு வலிக்கி விட்டுரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இப்படி பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இப்படி பண்ணி பார்த்து காலுக்கு வந்துட்டு ஒரு பிடிமானம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ப்ரொசீட் ஆகி அடுத்த ஸ்டெப் வைக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு பாத்தை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துகிட்டு போயிடும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ தான். இங்கே ஃபுல்லாக ஸ்னோ தான். ஸோ இங்கே பாருங்கள் அநேகமாக நேற்று நைட்டு ஸ்னோஃபால் இருந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ தெரியுதா? அப்பா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஸ்னோ. ஐயோ பாருங்களேன். கீழே இறங்குறப்ப தான் வந்துட்டு ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கீழே வைக்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆனால் கூட நம்ம கீழே வந்துட்டு உருள்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் என் கை எப்படி ஆயிடுச்சுங்க. அதனால் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஸ்டெப் மேலே நீங்கள் வச்ச அந்த ஸ்டெப் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து முன்னேறி போயிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா வேறு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான். நான் மேலே பீக்குக்கு போயிட்டு இப்போ வந்து ரீச் ஆகிட்டுருக்கேன். கீழே போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹவ் இஸ் திஸ் பிளேஸ்? யூ கைஸ் ஆர் என்ஜாயிங். ஐ ஹோப் ஸோ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஸோ பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஐ நீட் யுவர் சப்போர்ட் சீரியஸ்லி. ஸோ உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை விடாமல் பாருங்கள், கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. டேம் ஷியூராக இருக்கேன் நான். உங்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட்டாக தான் நான் கொடுப்பேன். போரிங்காக அப்படிலாம் வந்துட்டு நான் மோஸ்ட்லியாக கொடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு அப்படி போரிங்காக இருந்துச்சு, கண்டென்ட் மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு தாராளமாக கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். எல்லாரோட கமெண்ட்க்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ரியலி ஐ நீட் யூ.
நார்மலி ட்ரெக்கிங் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் மேலே ஏறிட்டு கீழே இறங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். செம்ம எந்தூஸாக நீங்கள் வேகமாக இறங்கிட்டு இருப்பீங்க. அட் தி சேம் டைம் யூ ஷுட் பி கேர்ஃபுல் ஆல்சோ. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இங்கே வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்துட்டு ரொம்ப கவனமாக வைக்கணும். இல்லைனா ஒரு ஸ்டெப்பு நம்ம மிஸ்டேக்காக நம்ம வைக்கிறது கூட நம்ம கீழே நம்ம வந்துட்டு உருண்டு போகிற அளவுக்கு வந்துட்டு வச்சுருவோம். ஸோ யூ ஷுட் பி வெரி காஷியஸ் அபவுட் யுவர் each and every step when you are getting down. ஓகே, நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போது 4 மணி நேரமாக நான் மட்டும் தனியாக கீழே இருந்து ட்ரெக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். எனக்கு நிஜமாகவே இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. இப்படி ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ரீஜியனில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறது அப்படின்றது வந்து ரியலி நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு நிஜமாகவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது. So I love this place very much and I love this moment also very much. Woo! Okay, now I'm returning back. இப்போ எனர்ஜி எனக்கு அப்படியே பூஸ்ட் ஆன மாதிரி இருக்குது சீரியஸாக. கீழே இறங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு பெயின் தெரியாது அந்த அளவுக்கு. நீங்கள் அதுக்காக அந்த பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு சும்மா வேகமாக ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்லிப் ஆகிடும், உங்களுக்கு ட்ரிப்பு கிடைக்காம போயிடும். திஸ் பிளேஸ் இஸ் ரியலி அவசம் மேன். நான் மட்டும் தனியாக போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். நான் இப்போது எனக்கு சீரியஸாக வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. எனக்கு ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் திஸ் அட்வென்ச்சர். ஹே ஹலோ, ஓரளவு கீழே இறங்கிட்டேன். இன்னும் ஒரு 1 hour மேக்ஸிமம் 1 hourல வந்துட்டு கீழே எப்படியும் இறங்கிடுவேன். இப்போ வர வழியில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கேன் see here. ஸோ சின்ன ஒரு ரெஸ்ட்டு. இப்போதான் வலிக்கு விழுந்தேன் லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ரத்தம் தெரியுதா? கேன் see here. இப்போ தான் லைட்டாக விழுந்துட்டேன். ஒன்றும் பெருசாலாம் அடி இல்லை, லைட்டாக சும்மா அந்த முள் இங்கே இருக்கும்ல, அந்த முள் குத்தி இருக்கு, அவ்வளோதான். Okay, finally I'm landed now. Woo! 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 And finally நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அது கிட்டக்க வந்தாச்சு. On day to remember, a day to remember. இந்த நாளை என்னால் கன்ஃபார்மாக மறக்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் இறங்கிட்டேன். இங்கே பாருங்கள், சன் செட் ஆகிட்டு இருக்கா கரெக்டாக அந்த பாயிண்டில். அந்த பாயிண்டில் வந்துட்டு சன் செட் ஆகிட்டு இருக்கா. அந்த சைடு, இந்த சைடு ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே அப்படி வருவோம். அங்கே பாருங்கள் வெயில், இந்த சைடு அப்படியே வெயில் அடிக்கிறது. சீரியஸாக இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்துட்டு டோட்டலாக இப்போது நம்ம பிளேஸில் இருக்கிற மாதிரி இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிளேஸில் இருக்கிற மவுண்டெயின்ஸில் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே இல்லை. இங்கே ட்ராவல் பண்ணதில் வந்து மோஸ்ட்லி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற மலை எல்லாமே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ரக்கர்டாக இருக்குது, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற பீப்புள் வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேன், இங்கெல்லாம் கன்ஃபார்மாக வந்துட்டு வாழ்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஏரியா இது. இந்த மிஞ்சி போனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 வீடு இருக்கும். மேக்ஸிமம் 100 வீடு இருக்கும். மித்தது எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும்.
ஒரு 100 வீடு ஒரு அதுக்கு ஈக்குவலாக ஒரு 100 ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ரெஸ்டாரண்ட்னா ரொம்ப நம்ம சைடில் இருக்க மாதிரிலாம் இருக்காது, நார்மலான ரெஸ்டாரண்ட்டு, ஹோம் ஸ்டே அந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்டோட சென்டர் பாயிண்ட் வந்துட்டு இந்த ஜோம்சம் அப்படின்ற இந்த பிளேஸ் தான். இதை டவுன் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் இந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். நான் அப்போ பாருங்களேன், இங்கே இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட்டு, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்கு, கேப்பபிலிட்டி, இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல. நம்ம இதில் ஏறுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்துட்டு இவ்வளோ சைஸில் ஒரு கூடை வச்சுக்கிறாங்க, இவ்வளோ சைஸில் இவ்வளோ பெருசாக ஒரு கூடை வச்சுக்கிறாங்க. அந்த கூடையில் அந்த பக்கெட்டில் போட்டு தோளில் சுமந்து கல் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த கல்லை வச்சு தான் வந்துட்டு அவங்க வீடு இதெல்லாம் வந்துட்டு கட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ now we reach here.